chemical bonding வந்து it is one of the important chapter நான் சொன்னேன். இந்த சாப்டர்ல வந்து we'll be answering these questions. bond ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட் எல்லாம் இருக்கு, what are the factors which affect the bond formation, and அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன தியரிஸ் எல்லாம் சொல்லியிருக்கா, அதோட ட்ராபேக்ஸ் எல்லாம் என்னென்ன, அண்ட் அஃப்கோர்ஸ் கடைசியில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், ஜியாமெட்ரி, ஷேப், ஹைப்ரிடைசேஷன் இதெல்லாமும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ அதில் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா, இஃப் யூ லுக் அட் இஃப் யூ ரிமெம்பர், உங்களுக்கு 10th பீரியாடிக் டேபிள் இருந்திருக்காது. இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் இனர்ட் கேஸஸ். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரெடான் இதெல்லாம் வந்து இனர்ட் கேஸஸ்ன்னு பேர். ஏன் இனர்ட் கேஸஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது எது கூடயுமே ரியாக்ட் ஆகாது ஜென்ரலாக. ஓகே, ஸோ you can say something, no problem. In between the class, if you want to say something, you can say, tell me. சொல்லு. எது? இல்லை 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 இல்லை. ஓகே. So these are called as inert gases because they do not react with anything. Inertia அப்படின்னு ஃபிசிக்ஸில் படிப்போம். இனர்ஷியானா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அந்த மாதிரி எது கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்கிற ஒரு இதுக்கு பேர் இனர்ஷியான்னு பேர். ஸோ இது இனர்ட் கேஸஸ்ன்னு பேர். பட் இது 12th வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அப்போ இருந்ததுன்னா நீங்கள் அதை படிப்பீங்க. ஜெனான் மட்டும் ரியாக்ட் ஆகும். ஜெனால் மட்டும் ரியாக்ட் ஆகி ஆக்சைட்ஸ் அண்ட் ஃப்ளோரைட்ஸை மட்டும் ஃபார்ம் பண்ணும் இந்த எலமெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹேவ் டு நோட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு நிமோனிக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நிமோனிக் பிஎஸ்பிசி மெசென்டல் ஹெச் சாப், இது வந்து ஒரு நிமோனிக் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலான்றதை நான் வரும்போது சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் நோட்டில். பிஎஸ்பிசி மெசென்டல் ஹெச் சாப் இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் சிம்பிள்ஸ். நல்லா பார்த்துக்கோ, தே ஆர் நாட் சிம்பிள்ஸ். தே ஆர் தி ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் தி அந்த என்ன எலமெண்ட் நம்ம இந்த வாட் எவர் தி எலமெண்ட் தட் வி ஆர் ட்ரைங் டு யூஸ், அந்த எலமெண்ட்டினுடைய ஃபஸ்ட்டு பேர் அது, ஃபஸ்ட்டு லெட்டர். ஓகே, ஸோ பிஎஸ்பிசி, பீனா பொட்டாசியம், ஓகே, எஸ்னா சோடியம், பீனா பேரியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயான், நிக்கல், டின், லெட், ஹைட்ரஜன், காப்பர், மெர்க்குரி, இது ஹெச்ஜி இருக்கிறதுனால மெர்க்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஓகே, ஐ ஜஸ்ட் ரிப்பீட்: பொட்டாசியம், சோடியம், பேரியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயான், நிக்கல், டின், லெட், ஹைட்ரஜன், காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஸோ இதை நீங்கள் 10th வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அண்ட் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸை வந்து மெட்டலர்ஜியில் எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு தான் இது. இது எங்கே யூஸ் ஆகுன்றதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு யூஸ் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸ்னு பேர் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் ரியாக்டிவிட்டி சீரீஸ். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் சே பெரிலியம் ஆர் மெக்னீஷியம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பெரிலியம் ஆர் மெக்னீஷியம் எடுத்துகிட்டு இஃப் யூ ஆட் வாட்டர் டு தட், தென் மெக்னீஷியம் பார்த்தோன்னா இங்கே இருக்குது, ஹைட்ரஜன் பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ மெக்னீஷியம் லெஃப்டில் இருக்குது, ஹைட்ரஜன் ரைட்டில் இருக்குது. லெஃப்டில் இருக்கிற எலமெண்ட் ரைட்டில் இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அதுதான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மெக்னீஷியமில் வாட்டர் போடுறோம் அப்படின்னா இட் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் அண்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, பட் சின்ஸ் இட் இஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் அப்படின்றதுனால ரியாக்ஷன் இதோட நிற்காது. இட் வில் கண்டினியூ டு ரியாக்ட். MgO திருப்பி வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். காம்பவுண்ட் காம்பினேஷன் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இது. MgO2
H2 அப்படியே எழுதுனா அது எப்படி எழுதலாம் அதை MgOH twice அப்படின்னு நீ எழுதலாம். Okay, so this is one of the example of the reactivity series. அதே மாதிரி if you take say sodium வாட்டரில் போட்டோன்னா சோடியம் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்கே இங்கே முன்னால் இருக்க லெஃப்டில் இருக்க உனக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், லெஃப்டில் இருக்கிற எலமெண்ட் ரைட்டில் இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிவிடுவோன்னு சொன்னேன். ஸோ சோடியம் வந்து வாட்டரில் போட்டேன்னா சோடியம் இஸ் மோர் ரியாக்டிவ்ன்றதுனால இட் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரோஜன் அண்ட் சோடியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஃபார்முலாலாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். 9th படிச்சிருப்ப நீ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அண்ட் அதர் சாப்டரில் ஹவு டு ரைட் த ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் வேலன்சி வச்சு எப்படி எழுதுறதுன்றதை படிச்சிருப்பேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். ஸோ Na2O இங்கே ஃபார்ம் ஆகும். சின்ஸ் இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட், ரியாக்ஷன் இதோட நிற்காது. இட் வில் கண்டினியூ டு ரியாக்ட். சோடியம் ஆக்சைடு வில் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன். Na2O2H2 வரும். அதை நீ சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா 2NaOH அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்டு, அது வந்து ஆல்கலி இல்லை பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கலின்னு சொல்லுவோம் இல்லை பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் சால்யூபிள் பேஸ் இஸ் கால்டு அன் ஆல்கலி. ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி இப்படி ஆல்கலி ஃபார்ம் ஆகிறதுனால தான் இந்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் பேர் ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு பேர். தே ஆர் கால்ட் அஸ் ஆல்கலி மெட்டல்ஸ். வாட் ஆர் ஆல்கலி மெட்டல்ஸ்? Metals which react with water and form an alkali like this are called as alkali metals. அதே மாதிரி மெக்னீஷியம் பார்த்தோன்னா இதுவும் OH ஃபார்ம் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் ஃபவுண்ட் இன் த க்ரஸ்ட் ஆஃப் தி எர்த் க்ரஸ்டில் அதெல்லாம் கிடைக்கிறதுனால we say that it is alkaline earth metals. Okay, இது வந்து introduction to the chemical bonding. இந்த நிமோனிக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். Now, what is the chemical bond? Chemical bond என்னன்னு பார்த்தோன்னா, you can say that it is a force which hold two atoms together. இது சும்மா நான் ஃபன்னியாக எழுதியிருக்கேன், to get her அப்படின்னு, together அப்படின்றது. ஸோ அது என்ன மாதிரியான ஃபோர்ஸு, எப்படி அந்த ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் வந்து எலக்ட்ரான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுனால. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஆல்சோ. அண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது தேர் வில் பி அ டிக்ரீஸ் இன் த எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் தட் இஸ் ஃபார்ம்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டரோட ஃபார்மேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஹைட்ரஜன் இருக்குது H2, ஆக்சிஜன் இருக்குது O2, தே கம்பைன் டு ஃபார்ம் வாட்டர். H2O இங்கே ஃபார்ம் ஆகுது, H2O ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஹைட்ரஜனோட பாண்டு உடையிறது, ஆக்சிஜனோட பாண்டு உடையிறது, அண்டு OH பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகுது. அதாவது HH பாண்டு உடையிறது, OO பாண்டு உடையிறது, OH பாண்டு உடையிறது. அப்படி இந்த வாட்டர் ஃபார்ம் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். ஸோ we can call this as an exothermic reaction. So what is an exothermic reaction? When energy is released, we call that as an exothermic reaction. Okay, so இப்போ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து இப்படி கூட டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா, chemical reaction or a chemical change is associated with breaking of bonds and making of new bonds. Breaking of old bonds, making of new bonds. அப்படி கூட நம்ம ஒரு கெமிக்கல் சேஞ்சை டிஸ்கிரைப் பண்ணலாம். 10th நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க, மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸில் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் இந்த மாதிரி கூட நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, there is an energy required to break this bond. இந்த HH பாண்டை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி வேணும். அதே மாதிரி இந்த O பாண்டை உடைக்கிறதுக்கும் எனர்ஜி வேணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல some energy is required to break these bonds. இங்கே some energy is required to form these bonds. This is called as bond energy. Bond energy. So what is bond energy? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற டேர்ம்ஸ், நான் எழுதுகிற டேர்ம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் 1 mark கொஷின் இதெல்லாம். What is bond energy? Energy required to break the bond or energy required to form a bond. இது ரெண்டுமே வந்து நம்ம bond energyன்னு டிஃபைன் பண்ணலாம். Whenever a new bond is formed, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த பாண்டில் வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ
இந்த பாண்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டிக்ரீஸ் இன் எனர்ஜி ஆஃப் த பாண்ட் is directly proportional to the strength of the bond. Is directly proportional to the strength of the bond. ஏதாவது ஒரு பாண்டுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக உடஞ்சிடும், அது ஈஸியாக ரியாக்ட் ஆகிடும். சரியா? ஸோ when some bonds or any species with less energy is more stable, it will not react. Any species with high energy will be more reactive and therefore it is unstable. Okay, so that is one important point you have to remember regarding chemistry. In the rule வந்து நிறைய சாப்டர்ல அப்ளை ஆகும். என்ன ரூல்? Any system with less energy will be more stable. Any system with high energy will be less stable. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு 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 பாண்ட் ஃபார்மேஷனை சிம்பாலிக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டேன்னா ஒரு புரோட்டான் இருக்கும் உனக்குங்க, ஒரு எலக்ட்ரான் வெளியில் இங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமில் புரோட்டான் இருக்குது நியூக்ளியஸில், எலக்ட்ரான் வெளியில் இருக்குது. இந்த ரெண்டு ஆட்டமும் தள்ளி தள்ளி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜு, இது வந்து இன்னொரு ஆட்டத்தினுடைய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த ஆட்டத்தினுடைய நியூக்ளியஸ் வந்து இந்த ஆட்டத்தினுடைய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டு ஆட்டமும் கிட்டக்க வரும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆப்ரேட் ஆகும்போது ரெண்டு ஆட்டமும் கிட்டக்க வரும். அப்போது கிட்டக்க வந்த உடனே என்ன ஆகும், இந்த நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், இது ரெண்டும் ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானும் ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ரெண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரெண்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிட்டக்க வரும் தள்ளி போகும், கிட்டக்க வரும் தள்ளி போகும். இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருந்தோ, எது ரெண்டும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் எப்போ ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்தோ அப்போ அந்த இடத்துல ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ when does a bond forms? When the attractive forces of the two atoms is balancing or equalizing the repulsive forces. அப்போ வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே தான் இது இருக்கு. 4 forces are operating. 2 அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, 2 ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், தள்ளி போயிடும். ரெண்டு ஆட்டமும் தள்ளி போயிடும். அப்போ பாண்ட் லென்த்துன்றது என்ன, அடுத்த டேர்ம் எழுதிக்கோ. அடுத்த டேர்ம் வந்து பாண்ட் லென்த். முதல்ல பாண்ட் எனர்ஜி பார்த்தோம் இல்லையா, அடுத்தது பாண்ட் லென்த். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஆட்டமும் தள்ளி தள்ளி போயிடும். அப்போ பாண்ட் லென்த் ஜாஸ்தி ஆகிடும். வாட் இஸ் பாண்ட் லென்த்? இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் த டூ ஆட்டம்ஸ், ஆர் ஷார்ட்டாக சொல்லணும்னா internuclear distance. Internuclear distance is called as bond length. So repulsive force ஜாஸ்தி ஆனா bond length increase ஆயிடும். அதே மாதிரி attractive force ஜாஸ்தி ஆனா இது ரெண்டு கிட்டக்க வந்துடும். அப்போ bond length குறைஞ்சிடும். ஓகே, ஸோ பாண்ட் லென்த் பார்த்தோன்னா ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. ஸோ இது லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இது இன்னும் கம்மியாக இருக்குது, இது இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆட்டம் ஓவர்லேப் ஆகும்போது பார்த்தோன்னா இது ரெண்டும் தள்ளி தள்ளி இருக்கு, இது ரெண்டும் கிட்டக்க வந்திருக்கு, இது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ தள்ளி தள்ளி இருக்கும்போது பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும், கிட்டக்க வந்த உடனே பாண்ட் லென்த் குறையும், ஓவர்லேப் ஆனோடனே இன்னும் குறையும், நன்னா ஓவர்லேப் ஆச்சுன்னா நன்னாவே குறைஞ்சிடும். Okay, so that is called as bond length. Now, what is bond length? It is the distance between two nucleus or internuclear distance. Okay. Now, bond energy or enthalpy. Enthalpy என்றதை நம்ம பின்னால பார்க்க போறோம். அது ஒரு heat content அப்படின்னு பேரு. Enthalpyனா heat content. ஜஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ
Yes. Heat-னால energy தானே. Heat is energy. So heat content is energy. So you can use interchangeable அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாண்ட் லென்த்தில் வந்து நீ ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பாயிண்ட்டு? சிங்கிள் பாண்ட் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் லெங்த், ஃபாலோடு பை டபுள் பாண்ட், ஃபாலோடு பை ட்ரிபிள் பாண்ட். பின்னால் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் அ சிங்கிள் பாண்ட், வாட் இஸ் அ டபுள் பாண்ட், வாட் இஸ் அ ட்ரிபிள் பாண்ட், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? சிங்கிள் பாண்ட் வில் பி லாங்கஸ்ட், ட்ரிபிள் பாண்ட் வில் பி தி ஷார்ட்டஸ்ட். இது நம்ம இன்னொரு ரெசோனன்ஸ்னு இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் பார்க்கும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரும். அதாவது பாண்ட் ஆர்டர் அப்படின்னு. பாண்ட் ஆர்டர் அப்படின்றது வாட் இஸ் பாண்ட் ஆர்டர்? பாண்ட் ஆர்டர் இஸ் தி நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். Bond order is the number of bonds between two atoms. So என்னென்ன பார்த்துருக்கோம்? Bond length, bond energy and bond order. இந்த terms எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. They are very important terms. கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் டெஸ்ட்ல இருந்தாலும் என்ட்ரன்ஸ்ல இருந்தாலும் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வரும். இது ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் அந்த இடத்துல. யூ கேன் டெல் மா, யூ டோன்ட் ஹேவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட். Bond order is the number of bonds between two atoms. Number of bonds between two atoms. ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் எவ்வளோ ஆட்டம் எவ்வளோ பாண்ட் இருக்கோ அதான் பாண்ட் ஆர்டர். ஒரு பாண்ட் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 1, ரெண்டு பாண்ட் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 2, மூணு பாண்ட் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 3. சம்டைம்ஸ் we will have partial bond formation கூட நம்மளுக்கு வரும் அதில். ஸோ அப்போ பார்த்தோன்னா இது வந்து 1 அப்படின்னா சிங்கிள் பாண்டுன்னு அர்த்தம். பார்ஷியல் ரெண்டாவது பாண்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, பாதி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது வி சே இட் இஸ் 1.5 அப்படின்னா பார்ஷியல். இது சிங்கிள் பாண்டும் கிடையாது, டபுள் பாண்டும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. 1ம் இல்லை 2ம் இல்லை, நடுவில் இருக்குது. therefore we say it is partial double bond character. partial double bond character அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ 1.5 இது, அப்புறம் டபுள் பாண்ட், அப்புறம் இது பார்த்தோன்னா இது 2.5 இது. அப்படின்னா என்ன? ட்ரிபிள் பாண்டுக்கும் டபுள் பாண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூ 2.5. வி சே பார்ஷியல் ட்ரிபிள் பாண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாண்ட் ஆர்டருடைய ஆக்சுவல் ஆர்டர் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? சிங்கிள் பாண்ட், பார்ஷியல் டபுள் பாண்ட், பார்ஷியல் ட்ரிபிள் பாண்ட், இந்த ஆர்டரில் வந்து இருக்கும். ஸோ பாண்ட் லென்த் வந்து நல்லா பார்த்துக்கோ. பாண்ட் லென்த் நான் என்ன சொன்னேன்? சிங்கிள் பாண்ட் இஸ் கிரேட்டஸ்ட் பாண்ட் லென்த், ட்ரிபிள் பாண்ட் இஸ் ஷார்ட்டஸ்ட். சிம்பிளை கரெக்டாக போடணும், என்ன மாற்றி போட்டுடாத. பாண்ட் ஆர்டர்ன்றது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ்ன்னு சொன்னேன். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இப்போ இங்கே இந்த சிம்பிள் வந்து திஸ் சிம்பிள் இண்டிகேட்ஸ் பாண்ட் லென்த், திஸ் சிம்பிள் இண்டிகேட்ஸ் பாண்ட் ஆர்டர். Bond order increases in this direction. Single bond, partial double bond, partial triple bond. So this is bond order, this is bond length. சரியா? மாற்றி கரெக்டாக எழுதிக்கோ, அது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதின்றாத. Now bond orderன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் உனக்கு. bond orderன்னு பார்த்தோன்னா triple bond will be greatest, followed by partial double bond, partial, then single bond. இந்த மாதிரி ஒரு bond order இருக்கு. Okay, so now so this is 3 parameters you need to remember regarding the bond length. Now we will see what is meant by hybridization. What is meant by hybridization? இது தனியாக ஒரு டாபிக் வரும் உனக்கு, அதனால் இதை முதல்ல எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம கெமிக்கல் பாண்டிங் தியரிஸ் கூட நம்ம போகலாம். ஓகே, ஸோ இப்போ கார்பன் எடுத்துட்டேன்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p2. கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் என்ன ரியாக்ட் ஆகாமல் இருக்கும்போது
when the carbon is not reacting with any element, it is called as ground state. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி இருக்கும். நம்ம எழுதணும் இல்லையா, போன லெசனில் குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நம்ம எப்படி எழுதணும். ஸோ 1 2. ஸோ திஸ் இஸ் 1s, this is 2s, this is 2p. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தேன்னா இது வந்து K shell, இது வந்து L shell. L shell is also the valence shell. Outermost shell is called as valence shell or outermost shell. Outermost shell is also called as valence shell. And valence shell il irukra electrons ku per dhaan valence electrons. Idella one mark question. What are valence electrons? Valence electrons are the electrons present in the valence shell. So valence shell la pathana carbon ku evlo irukku, 4 electron irukku unakku. Carbon la 4 electron irukku. So idu நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம், 2 4 னு எழுதுவோம் இல்லையா. So 4 is the valence electron. 4 is the valence electron for carbon. Okay. Now இப்போ இந்த கார்பன் வந்து எது கூடயாவது ரியாக்ட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது, சே மீத்தேன். ஸோ அப்போ மீத்தேனில் பார்த்தோன்னா 4 பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆகுது, 4 பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆகுது, சரியா. அப்போது 4 பாண்டு ஃபார்ம் ஆகும்போது அது இன்னொரு எலமெண்ட் கூட ரியாக்ட் ஆகுது. இன்னொரு எலமெண்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இதனுடைய 2pல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் 2sல இருக்கிற எலக்ட்ரானை 2pக்கு ஷிஃப்ட் பண்ணிடும். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை தனியாக நோட்டில் எழுதிக்கோங்க. இங்கே 2 ஆட்டம் கம்பைன் ஆகிறதுக்கு ஒரு பாண்ட் இருந்தால் போகிறோம். இதெல்லாம் நான் அடிக்கடி கேட்பேன், சொல்லணும். 2 ஆட்டம் கம்பைன் ஆகிறதுக்கு ஒரு பாண்ட் இருந்தால் போகிறோம். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னு சொன்னால் இட் இண்டிகேட்ஸ் எம்டி ஆர்பிட்டல். எம்டி ஆர்பிட்டல். மைனஸ் சைன் வந்து இட் இண்டிகேட்ஸ் ஃபில்டு ஆர்பிட்டல். ஃபில்டு ஆர்பிட்டல். ஒரு ஆட்டமில் வந்து இல்லை ஒரு காம்பவுண்டில் ஒரு ஸ்பீஷீஸில் வந்து ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். அது இதை வச்சுட்டு தான் நான் சொல்லக்கூடிய கான்செப்டை வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியும், சரியா. ஸோ திஸ் இஸ் அ டிப் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ப்ளஸ் எப்படி எம்டி ஆர்பிட்டல்னா, ஒரு ஆட்டமில் இப்போ ஹைட்ரஜனில் வந்து ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ டோட்டல் சார்ஜ் 0, ஆட்டம் இஸ் நியூட்ரல். இப்போது இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் அப்போ அதில் ஒரு புரோட்டான் இருக்கும், ஆனால் எலக்ட்ரானே இருக்காது. அப்போ அங்கே சார்ஜ் ப்ளஸ்ன்னு வருதா. அப்போ ப்ளஸ்ஸை தான் நம்ம இங்கே H+ இங்கே எழுதுகிறோம். அப்போ ஹெச்சில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் இல்லையா, அதுதான் எம்டின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து now it is going to the excited state. So what is an excited state? இது வந்து எது கூடயாவது ரியாக்ட் ஆகும்போது நம்ம இதை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை அது இங்கே தள்ளிடும். அங்கே தள்ளினா என்ன ஆகும், இந்த 2 அப்படியே இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 4 இங்கே வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா என்ன ஆகுறது, இங்கே இந்த இடத்துல யூ வில் ஹாவ் 4 unpaired electrons. 4 unpaired electrons இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும் இந்த கார்பன், இந்த 4 unpaired எலக்ட்ரானை 4 ஹைட்ரஜனுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி 4 ஹைட்ரஜன் இருக்குல்ல மீத்தேனில். அப்போது இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். அப்போது ஹைட்ரஜனில் வேறு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஹைட்ரஜன் கண்டெய்ன்ஸ் 1 எலக்ட்ரான், அது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். திஸ் வில் கிவ் 1 எலக்ட்ரான், திஸ் வில் கிவ் 1 எலக்ட்ரான், திஸ் வில் கிவ் 1 எலக்ட்ரான், திஸ் வில் கிவ் 1 எலக்ட்ரான். அப்படி கொடுக்கும்போது இப்போது கார்பனுடைய நியூக்ளியஸ் ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸை அட்ராக்ட் பண்ணும்போது இது கிட்டக்க வரும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகும், இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகும், இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 எலக்ட்ரானும் இப்போ இதில் பார்த்தோன்னா இது வந்து 2s எலக்ட்ரான், இது 2px எலக்ட்ரான், இது 2py எலக்ட்ரான், இது 2pz எலக்ட்ரான். Energy of 2s and 2p are different. 2p will have more energy. நான் போன லெசன்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனர்ஜி இஸ் கிரேட்டர் ஃபார் 2p. அப்போ என்ன ஆகும்னா, all these 4 electrons are unequal எனர்ஜியில் இருக்குது. 4 electrons are having unequal energy. அப்போது இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, எல்லாத்துக்கும் ஈக்குவல் எனர்ஜி இருந்தால் தான் பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணும் கார்பன்னா, இட் வில் அண்டர்கோ அ ப்ராசஸ் கால்ட் அஸ் ஹைப்ரிடைசேஷன். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது அப்படியே நான் திருப்பி எழுதிக்கிறேன். 1s2ல் 2 எலக்ட்ரான், 2sல 1 எலக்ட்ரான், 2pல இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து வேலன்ஸ் ஷெல் நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல கார்பனுக்கு வந்து இந்த 4த்தையும் வந்து ஒரே எனர்ஜியாக கொண்டு வரணும். அப்போ கார்பன் என்ன பண்ணணும்னா, இந்த 4 ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, 1 2 3 4 4 ஆர்பிட்டல்ஸ், இந்த 4 ஆர்பிட்டலையும் மிக்ஸ் பண்ணிடும். ஒன்றா மிக்ஸ் பண்ணி 4 sp3 ஆர்பிட்டலை அது ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு 2s ஆர்பிட்டலையும் 3 2p ஆர்பிட்டலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 4 sp3 ஆர்பிட்டல்ஸை ஃபார்ம் பண்ணும். நல்லா கன்ஃபியூஷன் இல்லாமல் புரிஞ்சுக்கோ. இந்த நம்பர் 4 3ன்றதுல அந்த நம்பர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த sp3 அப்படின்றது வந்து பேர், அது சரியா, அது ஒரு பேர், நேம். sp3 அப்படின்னு ஒரு பேர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு s 3p இருக்குது, டோட்டலாக 4 வருது இல்லையா, அதை தான் நம்ம இங்கே 4ன்னு சொல்கிறோம். 4 hybridized orbital. ஸோ இந்த ஆர்பிட்டல் இருக்குது பார்த்தியா, this orbital is called as hybridized orbital. This is called as hybridized orbital. So what is an hybridized orbital? Hybridization அப்படின்ற ப்ராசஸ் என்னது? hybridization என்ன சொன்னேன், இந்த ஆர்பிட்டல்லாம் மிக்ஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ all these two will be mixed. எது? ஒரு 2s ஆர்பிட்டலும் 3 2p ஆர்பிட்டலும் மிக்ஸ் ஆகி 4 sp3 ஆர்பிட்டலை ஃபார்ம் பண்ணுறது. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன். இப்போ டெஃபினிஷன் என்ன? இது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் unequal energy, okay, to form எதை ஃபார்ம் பண்ணுறது? hybridized orbital. To form hybridized orbital of equal energy. இப்போ இந்த 4 hybridized sp3 ஆர்பிட்டலுக்கும் சேம் எனர்ஜி இருக்கும். அந்த ஆர்பிட்டல் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்குன்னா, நம்ம போன இதில் பார்த்தோம், நம்ம s ஆர்பிட்டல் வந்து ரவுண்டாக இருக்கும், p ஆர்பிட்டல் வந்து இந்த மாதிரி டம்பெல் ஷேப்பில் இருக்கும் அது. ஸோ இப்போ யூ கேன் ரைட் இட் லைக் திஸ்: s ஆர்பிட்டல் வில் combine with p orbital. So the s orbital combine with p orbital to form sp3. ஸோ ஒரு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டலும் கம்பைன் ஆகி இந்த மாதிரி 3 p ஆர்பிட்டல் இந்த மாதிரி கம்பைன் ஆகி 4 sp3 ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? இந்த டயக்ராமில் இப்படி கவுண்ட் பண்ணிட்டேன்னு வருது. 1 2 3 4 ஒன்றா சேர்ந்து 4 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டலை ஃபார்ம் பண்ணும். நவ்
If you look at the diagram, see இது கொஞ்சம் ஹெவியாக பாயிண்ட் இருக்கு. I hope you are able to follow. புரியுறதா? You are able to follow? Okay, if you have any difficulty, stop me, I will explain. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், ஹெவி சாப்டர், எல்லாமே ஹெவி சாப்டர் தான். பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இஃப் யூ ட்ரா தி ஆர்பிட்டல் பிக்சர் டயக்ராம், ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்பிட்டல் பிக்சர் ஆர் டயக்ராம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆர்பிட்டல் பிக்சர் டயக்ராம். ஸோ வாட் இஸ் ஆர்பிட்டல் பிக்சர் டயக்ராம்? கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ கார்பன் வந்து என்ன பண்ணியிருக்கு? sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது இங்கே ஒரு sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல், அதே மாதிரி இங்கே ஒரு sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல், அதே மாதிரி இங்கே ஒரு sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல், இங்கே ஒரு sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல். இப்போ ஹைட்ரஜனில் வந்து என்ன இருக்கும்? ஹைட்ரஜனில் வந்து s ஆர்பிட்டல் இருக்கும், 1s ஆர்பிட்டல் இருக்கும், இங்கே 1s ஆர்பிட்டல் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்து 1s ஆர்பிட்டல் இருக்கும், இங்கேயும் வந்து 1s ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் sp3, sp3, sp3 அண்ட் sp3. அப்போது sp இப்போ 4 இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ கார்பனில் ஒரு எலக்ட்ரான், கார்பனில் ஒரு எலக்ட்ரான், கார்பனில் ஒரு எலக்ட்ரான், கார்பனில் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான். ஸோ திஸ் ரீஜன் is the overlapping region. This region is the overlapping region. எப்படி ஓவர்லாப் ஆச்சு நான் முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? என்னது? கார்பனுடைய நியூக்ளியஸ் ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ் கார்பனோட எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அது ரெண்டும் கிட்டக்க வரும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம பாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஓவர்லாப் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ ஓவர்லாப்பிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் டேக் பிளேஸ். ஆர்பிட்டல்னா என்னன்னு வேறு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். வாட் இஸ் ஆர்பிட்டல்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கேன் யூ டிஃபைன்? எனிபடி கேன் டிஃபைன் வாட் இஸ் அன் ஆர்பிட்டல்? வெரி குட். லொக்கேட்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். வெரி குட். அப்போ என்ன ஆகுது? இந்த sp3 ஆர்பிட்டலும் இந்த 1s ஆர்பிட்டலும் இந்த ரெண்டு ஸ்பேஸுக்கும் நடுவில் தான், இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஆகிற இந்த ரீஜனில் தான் வந்து இந்த 2 எலக்ட்ரான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பாண்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் உனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்போது அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து the probability of locating the 2 electrons will be in this overlapping region of sp3 and 1s. So this is called as the orbital picture diagram of methane. இந்த 2 மார்க்ஸ்லேயோ இல்லை 3 மார்க்ஸ்லேயோ இந்த கொஷின் கேட்பாங்க. அப்போ நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ கார்பன் வந்து மீத்தேனில் sp3 ஹைப்ரிடைசேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, now let us take another compound in which அதில் வந்து இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். தட் இஸ் C2H4. சொல்லு. ஆமாம். அப்போ நீ போர்ஸ் மாடலை நீ பார்க்கல. நீ அப்போ போர்ஸ் மாடல் பார்த்துருந்தேன்னா தான் உனக்கு அது தெரியும். போர்ஸ் மாடல் என்ன சொல்கிறது? as you move away from the nucleus, energy of the electron increases. Why increases? Because the attractive force of the nucleus is less when you go far away from the nucleus, and therefore the energy of the electron increases. So next compound இது. ஸோ நம்ம ஜென்ரலாக இப்போது மீத்தேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக if you take any alkanes, ஆல்கேன்ஸ்னா என்ன? CnH2n+2 ஜென்ரல் ஃபார்முலா அது. அதில் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் எல்லாத்துக்குமே கார்பனுடைய ஹைப்ரிடைசேஷன் எப்படி இருக்கும்? sp3ன்னு இருக்கும். sp3ன்னு இருக்கும். அடுத்தது வந்து அல்கீன்ஸ். அல்கீன்ஸ் வந்து CnH2n, ஈத்தீன்,
ப்ரோபீன், பியூட்டீன் அந்த மாதிரி வரும். அதை நம்ம அப்புறமா ஆர்கானிக்கில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பார்க்க வேண்டாம். இப்போது இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம், 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. கார்பனுக்கு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால முதல்ல அந்த கார்பனை அட்டாச் பண்ணிடணும். அப்புறம் ஹைட்ரஜன் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன். ஸோ எஃபெக்டிவ்லி வந்து இங்கே கார்பன், ஈச் கார்பன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பாண்டுக்கு நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் வேணும்னு சொல்லியிருக்கேன். 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். Now if you look at each carbon atom needs only 3 electrons to combine. 3 electrons to combine with ஒரு carbon atom, 2 hydrogen atom. புரியுறதா? Each carbon atom requires only 3 electrons to combine with 1 carbon atom and 2 hydrogen atom. இப்போ now I will copy this again here. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இப்படி 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்திருக்கா. இப்போ கார்பனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவை? 3 எலக்ட்ரான் தான் தேவை. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கார்பன் வந்து இந்த இடத்துல it will take only 3 electrons, that is ஒரு 2s ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும். அப்புறம் 2 2p ஆர்பிட்டல்லேருந்து எலக்ட்ரான் எடுத்துக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 1s 2p, 1s 2p எடுத்துக்கும். அப்போ it will form 3 sp2 orbitals, 3 sp2 hybridized orbital. அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இது எது கூடயும் பாண்ட் ஆகாமல் இருக்கும். தட் இஸ் 2pz ஆர்பிட்டல் எலக்ட்ரான் வந்து எது கூடயும் ரியாக்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. அது ஸோ வென் யூ ட்ரா தி ஆர்பிட்டல் பிக்சர் டயக்ராம் ஆஃப் this compound, that is ethene, this is called as ethene, this is called as ethene. இப்போ இதில் பார்த்தேன்னா you have carbon, carbon, hydrogen, hydrogen, hydrogen and hydrogen. இங்கே sp2 ஃபார்ம் ஆகிறதுல இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். s p ஆர்பிட்டல் இந்த மாதிரி சேர்ந்து it will form இந்த மாதிரி ஹைப்ரிடைஸ்ட் sp ஆர்பிட்டல் இப்படி வரும். sp2 ஆர்பிட்டல் இப்படி தான் வரும். பார்க்கறதுக்கு ரெண்டுமே எஸ்ஸும் பியும் ஒன்றா கம்பைன் ஆகும்போது இந்த மாதிரி தான் வரும் அது. அப்போ என்ன, இந்த இடத்துல வந்து sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல், இங்கே ஒரு sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல், இங்கே ஒரு sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல். சரியா? அதே மாதிரி இந்த கார்பனும் நான் வேற கலரில் போடுறேன், அப்போ உனக்கு அது தெரியும். இந்த கார்பனும் ஒரு sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல், sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல். சொல்லு. அதை முதல்ல சொல்லும் போதே கேட்க வேண்டியது தானே? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல அப்பவே கேட்க வேண்டியது தானே? அப்போ புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் அதே தான். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது கார்பனில் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன சொன்னேன்? எது கூடயாவது ரியாக்ட் ஆகும்போது அது எக்ஸைட் ஆகும்னு சொன்னேன். அப்போ அது எக்ஸைட் ஆகும்போது என்ன பண்ணும்? 2sல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை தூக்கி 2pzல போடும்னு சொன்னேன். அதுதான் இங்கே 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்திருக்கு. அந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரானை இங்கே மீத்தேன் கூட ஷேர் பண்ணிட்டுன்னு சொன்னால் 4 வேற வேற எனர்ஜி லெவலில் இருக்கு. எஸ்ஸும் பியுமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது, பாண்டு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ 4 எலக்ட்ரானும் தே ஹேவ் அன்ஈக்குவல் எனர்ஜின்னு சொன்னேன்.
அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக கார்பன் என்ன பண்ணும், ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணும். ஹைப்ரிடைசேஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அது புரிஞ்சுதா? அப்போ sp3 எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இங்கே sp2 ஃபார்ம் ஆக போகிறது. எக்ஸைட் ஆகி 4 எலக்ட்ரான் வந்துடுத்தா, 4 எலக்ட்ரானில் இப்போ 4ம் தேவையில்லை இருக்குது. ஏன் 4ம் தேவையில்லை? 3 ஆட்டம் கூட தான் அது கம்பைன் ஆகுது. புரியுறதா? ஈத்தீனில் கார்பன் 3 ஆட்டம் கூட தான் கம்பைன் ஆகுது. அதனால அதுக்கு 3 எலக்ட்ரான் இருந்தால் போகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்போது 3 எலக்ட்ரான் போகிறோம். சொல்லுமா. இரு நான் இன்னும் அதுக்கு வரல. இந்த ரூல் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? என்ன ரூலு? 2 ஆட்டமுக்கு 1 பாண்டு போரும், 1 பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் போரும். புரியுறதா? இதுதான் பேசிக் ரூல். இப்போ எக்ஸ்ட்ராவாக வர்றது வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக வர்றது எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல அந்த டபுள் பாண்டுன்றது எப்படி வருதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு? ஹைட்ரஜனில் வந்து 1s இருக்குது, ஹைட்ரஜனில் 1s இருக்குது, ஹைட்ரஜனில் 1s இருக்குது, 1s இருக்குது. இங்கே பாண்டு 2 எலக்ட்ரான் இங்கே வந்தது, 2 எலக்ட்ரான் வந்தது, 2 எலக்ட்ரான் வந்தது, 2 வந்தது, பாண்டு ஃபார்ம் ஆகிடுத்திங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது 2pz வந்து அன்யூஸ்டாக இருக்குதுன்னு சொன்னேன் நான் இல்லையா? 2pz வந்து இந்த 2pzல இருக்கிற எலக்ட்ரான் கார்பன்ல அன்யூஸ்டா இருக்கு. இந்த அன்யூஸ்ட் இதுதான் இந்த ஃப்ரீயா இருக்கிற இந்த 2pz எலக்ட்ரான். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும்? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து 1s வருது இல்லையா? இங்க 1s, இங்க 1s, இங்க 1s வருது இல்லையா? இதுக்கு பேர், இந்த மாதிரி ஆர்பிட்டல் ஓவர்லாப்பிங் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஆக்சியல் ஓவர்லாப்பிங். ஆக்சியல் ஓவர்லாப்பிங் அப்படின்னு பேர். ஆக்சிஸ்ல, ஒரே ஆக்சிஸ்ல ஓவர்லாப் ஆகுது. 2 ஆர்பிட்டலும் ஒரே ஆக்சிஸ்ல ஓவர்லாப் ஆகுது. அப்போ ஆக்சியல் ஓவர்லாப்பிங் ஆச்சுன்னா அங்கே சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகும். ஆக்சியல் ஓவர்லாப்பிங் வந்தால் சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் லேட்ரலாக ஓவர்லாப் ஆகுது. லேட்ரல்னா சைடுவேஸ், சைடில் ஓவர்லாப் ஆகுது. லேட்ரல் ஓவர்லாப்பிங் இங்கே ஆறுது. ஸோ லேட்ரல் ஓவர்லாப்பிங் ஆகும்போது இது வந்து பை பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஏன் பை பாண்டு ஃபார்ம் ஆகுது? பி ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து இன்வால்வ் ஆகிறதுனால அது இட் ஃபார்ம்ஸ் பை பாண்ட். இந்த இடத்துல எப்படி ஃபார்ம் பண்ணி பை பாண்ட் இடம். நவ் ரிமெம்பர், இந்த 2pz ஆர்பிட்டல் வந்து இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த மாலிக்யூல். பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் தி மாலிக்யூல். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இதுதான் plane of the molecule. This is the plane of the molecule. 2D plane இது. இந்த மாதிரி இந்த மாலிக்யூல் இப்படி இருக்கும். C2H2ல இந்த ஈத்தீன் இப்படி இருக்கும். Now this will be perpendicular to that. This இது வந்து ஒன்று மேலே இருக்கும், ஒரு லோபு மேலே இருக்கும், இன்னொரு லோபு கீழே இருக்கும். அதாவது நீ இப்படி புரிஞ்சுக்கலாம். அதை இந்த மாதிரி இருக்கும். இது இப்படி இருக்கு, இந்த மாலிக்யூல் இப்படி இருக்கா. ஸோ அப்போ இங்கே ஒரு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அது. ஸோ திஸ் வில் பி பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ திஸ் இஸ் 2pz ஆர்பிட்டல். இந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இது ரெண்டும் லேட்டரலாக ஓவர்லேப் ஆகி இங்கே பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் பை பாண்ட், திஸ் இஸ் லேட்டரல் ஓவர்லேப்பிங், திஸ் இஸ் ஆக்சியல் ஓவர்லேப்பிங், and it will form sigma bond. Sigma bond இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது அப்போ நம்ம அந்த காம்பவுண்ட் எப்படி வரைவோம் இந்த இடத்துல? அப்போது ஹைட்ரோஜன், கார்பன், ஹைட்ரோஜன், கார்பன், ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன். ஏற்கனவே ஆக்சியல் ஓவர்லாப்பிங்கில் சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிடுது, சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிடுது, சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிடுது, சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிடுது, சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிடுது. இது எல்லாமே சிக்மா பாண்டு. இப்போ லேட்ரல் ஓவர்லாப்பிங்கில் வந்து புதுசாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னது? பை பாண்ட். கார்பனுக்கு நடுவில் மட்டும்தான் அது ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த கார்பனுடைய 2pz இந்த கார்பனுடைய 2pz மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு டபுள் பாண்ட் இஸ் கெட்டிங் ஃபார்ம்ட் இன் த கேஸ் ஆஃப் sp2 hybridization.
புரியுறதா அது? Are you able to follow this? ஓகே. ஸோ நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்டில் கார்பன் ஆட்டம் எவ்வளோ ஆட்டம் கூட கம்பைன் ஆகுது அப்படின்றத தான் நீ பார்க்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீ பார்த்தேன்னா நீ ஈஸியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரியா? இப்போ நவ் யூ வில் see next type of molecule நம்ம பார்க்கலாம். என்னது? The next type of molecule is alkynes. Alkynes ஃபார்முலா வந்து CnH2n -2. அப்போ அதோட ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து C2H2. C2H2. ஸோ கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கார்பனை கம்பைன் பண்ணிடுவோம். அப்போ 2 ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன். நல்லா பார்த்துக்கோ. கார்பன் இங்கே எவ்வளோ பாண்டு ஃபார்ம் பண்ணுது? ஈச் கார்பன் ஆட்டம் எவ்வளோ பாண்டு ஃபார்ம் பண்ணுறது? 2 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணுறது. புரியுறதா? இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்டு. This carbon forms only 2 bonds. Therefore, it needs only, இதுக்கு இந்த பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும், இந்த பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும். It needs only 2 electrons. Are you able to understand that point? Yes? Yes. Okay. இப்போ திருப்பி இதில் பார்த்தேன்னா என்ன ஆகுதுங்க? 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. ஆனால் அது எவ்வளோ யூஸ் பண்ணுறது? 2 எலக்ட்ரான் தான் தேவை. அதாவது ஒரு 2s எலக்ட்ரானும் ஒரு 2p எலக்ட்ரானும் தான் அதுக்கு தேவை. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? 2s, அதாவது 1 + 1 = 2 வரணும் இல்லையா? sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு s ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்? p ஆர்பிட்டல் இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகி ஆக்சியல் ஓவர்லேப்பிங், அதை வேணாலும் இங்கே எழுதிக்கோ. ஆக்சியல் ஓவர்லேப்பிங். ஸோ ஆக்சியல் ஓவர்லேப்பிங் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி sp ஆர்பிட்டல் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆர்பிட்டல் பிக்சர் டயக்ராம் எப்படி இருக்கும்? கார்பன் கார்பன், ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன். ஸோ இது வந்து sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல், இதுலையா sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். இந்த கார்பனுக்கும் sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். இங்கே இன்னொரு ஈச் கார்பன் ஃபார்ம்ஸ் 2 sp ஆர்பிட்டல். ஸோ அப்போது ஹைட்ரஜனுக்கு வந்து 1s ஆர்பிட்டல், ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டல், ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டல். இங்கே 2 எலக்ட்ரான் வந்துடும், இங்கே 2 எலக்ட்ரான் வந்துடும், இங்கே 2 எலக்ட்ரான் வந்துடும். இப்போ இதில் ஃப்ரீயாக இருக்கிறது என்னது? இதுவும் ஃப்ரீயாக இருக்கு. எது ரெண்டும் ஃப்ரீயாக இருக்கு? 2py ஃப்ரீயாக இருக்கு, 2pz வந்து இது ரெண்டுமே வந்து அன்யூஸ்டாக இருக்கு, அன்யூஸ்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ அது எப்படி வரும்? 2px 2pyல ஒரு எலக்ட்ரான், இந்த கார்பனுக்கும் 2pyல ஒரு எலக்ட்ரான் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். அதே மாதிரி இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா திருப்பியும் 2pzல ஒரு எலக்ட்ரான். அதை வேணால் கீழே போட்டுக்கலாம், கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் அது. அதே மாதிரி இந்த கார்பனுடைய 2pz எலக்ட்ரான் இங்கே ஒரு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த ரெண்டும் ஒரு லேட்டரல் ஓவர்லேப்பிங் பண்ணி இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். இது ரெண்டும் லேட்டரலாக ஓவர்லேப்பிங் பண்ணி இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ அது எப்படி வரும்? அது H இங்கே இருக்கு, H இங்கே இருக்கு, இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. அப்போது சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட், ஐ மீன் திஸ் இஸ் சிக்மா பாண்ட். கீழே இருக்கிறது பை பாண்ட் பை பாண்ட். ஸோ யூ ஹேவ் 3 sigma bonds and 2 pi bonds. அதே மாதிரி இதில் எழுதுனா என்ன வந்திருக்கும்? ஈத்தீன் எவ்வளோ வருது? 1 2 3 4 5 sigma bonds and 1 pi bond. மீத்தேனில் என்ன வரும்? மீத்தேனில் 4மே சிக்மா பாண்டு தான். ஆக்சுவல் ஓவர்லாப்பிங் இருக்கிறதுனால 4மே சிக்மா பாண்டு தான். 4
sigma bonds. எதுல சரியா போச்சு. போ சொல்லும் போது கேட்க மாட்டியா நீ. லேட்ரல் ஓவர்லாப்பிங் 2pz ஆர்பிட்டலும் 2pz ஆர்பிட்டலும் லேட்ரலாக இப்படி ஓவர்லேப் ஆகும்போது அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். அந்த லேட்ரல் ஓவர்லாப்பிங் ஃபார்ம் ஆகும்போது பை பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். அதுதான் இது. இந்த மாதிரி லேட்ரல் ஓவர்லாப்பிங் ஆகி இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். இதுதான் அது. ஓகே, நான் நீ இதை காப்பி பண்ணிக்கோ, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது.